அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு சனிக்கிழமை. ஒரு வருஷத்துல எத்தனையோ சனிக்கிழமை வருது இல்லையா? ஆனா இந்த சனிக்கிழமை ஒரு வித்தியாசமான சனிக்கிழமை, ஒரு முக்கியமான சனிக்கிழமை. ஏன்னா தவக்காலத்துல, அதுவும் புனித வாரத்துல உள்ள சனிக்கிழமை. ஒரு மகிழ்ச்சிக்கும் ஒரு துன்பத்திற்கும் இடைப்பட்ட நாள். ஆண்டவர் உயிர்த்தெழ போகிறார் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற அந்த மக்களுக்கு மத்தியிலே முந்தின நாள் சனிக்கிழமை நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற நாள். உயிர்த்தெழுதல் என்பது மகிழ்ச்சி, ஆண்டவர் இறந்து விட்டார் என்பது ஒரு துக்கம். அப்ப இந்த துக்கத்திற்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் இடைப்பட்ட நாள் தான் இந்த பெரிய சனிக்கிழமை, அதாவது புனித சனிக்கிழமை. அன்புக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது. இந்த நாளில் தான் ஆண்டவருடைய உடலை ஏற்கனவே அவரை கல்லறையில் அடக்கம் செய்து விட்டார்கள், அங்கே சீல் பண்ணி வச்சுட்டாங்க. இங்க நம்ம என்ன நடக்குதுன்னா, வானம் அமைதியாக இருக்கின்றது, பூமி மிகவும் நிசப்தமாக இருக்கின்றது, எங்கு பார்த்தாலும் அமைதி. ஏன்னா மிகவும் கலகலப்பாக இருந்த ஆண்டவருடைய வாழ்க்கை இன்றோடு அடங்கி போய்விட்டது. ஒரு கூட்டம் இதோடு இயேசு இறந்து விட்டார், அவர் சொன்ன வாக்குகள் எல்லாம் பொய்த்து போகின்றது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் உண்மையிலேயே இயேசு உயிர்த்தெழுவார். ஆனால் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், உண்டவர்கள், உறங்கிய சீடர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க? பயத்திலே நடுங்கி போய் ஒளிஞ்சு போய் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இந்த சனிக்கிழமை ஒரு வித்தியாசமான நாள் நான் சொன்னேன். அது எதுக்குன்னா, ஆண்டவர் கண்டிப்பாக உயிர்த்தெழ போகிறார். நம்முடைய நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை கிடையாது. இது எப்படிப்பட்ட நம்பிக்கைனா, இருண்ட நேரங்களிலும் கூட ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தின் கடவுள், வாக்கு மாறாதவர். அவர் பழைய ஏற்பாட்டில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறியதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு இயேசுவே சொல்லி இருக்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாட்களிலே நான் கட்டி எழுப்புவேன் சொன்ன ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற போக இன்னும் ஒரு நாள் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமையில நாம எல்லோரும் ஆண்டவருடைய உயிர்ப்புக்காக காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உறவு உடைப்பு எல்லாமே சரி செய்யப்பட வேண்டும். ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக இந்த வேளையில நாம் ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய வல்லமையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் அருளும் நிறைவாக நம்முடைய குடும்பத்திலே வந்து நாளை நாம கொண்டாட போகின்ற ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். அதன் வழியாக நினைத்த காரியம் எல்லாம் நல்ல முறையில் நடந்து கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ நாம் இன்றைய நாளிலே அமைதியாக, மிகவும் உருக்கமாக கடவுளுடைய உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு நம்முடைய உள்ளத்தை, இல்லத்தை நாம் தயார் செய்வோம். அதன் வழியாக அவர் கொண்டு வருகின்ற அந்த உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சி நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து நாம் எல்லோரும் மன மகிழ்ச்சியுடன் வாழ இறைவன் துணை செய்வதற்காக இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தமிழ் பைபிள் டிவி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு தந்த உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.